நண்பர்களே, நான் ரீசெண்டாக ஆன்லைனில் இந்த சோலார் எனர்ஜி ரோபோட்டோ கொண்டு வாங்கினேன். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டோக்கோட மெயின் பார்ட்ஸ். இதுதான் கியர் பாக்ஸ். அண்ட் இது வந்து இந்த டோக்கோட அவுட் சைட் பார்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதோட லெக் அண்ட் அதோட ஹெட் எல்லாம் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பேட்ரி போடுறது. அண்ட் இது வந்து டோக்கோட உள்ள அந்த கியர் பாக்ஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணுற பாக்ஸ் உண்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சோலார் ஒன்று இருக்குது டோக் வந்து பவர் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்சும் ஒன்று வந்துருக்குது. ஓகே நண்பர்களே, இவ்வளோ தான் வந்துருக்குது. நாங்கள் இனி இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணோம். ஸோ இதான் வந்து இந்த டோக்கோட முதுகு பக்கம். இதுக்கு மேலே நாங்கள் வந்து சோலாரை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நாங்கள் இதில் வந்து சோலாரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பிறகு அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும். இதான் இதோட ஹெட். இது டோக்கோட காலோட பார்ட்ஸ். இதுதான் இந்த டோக்கோட மெயின் பார்ட்ஸ், அதாவது இதுதான் கியர் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய கியர்ஸ் இருக்குது. ஸோ அதோட வந்து ஒரு மோட்டரோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த மோட்டர் வந்து ஸ்பின் ஆகிக்க அந்த டோக்கோட லெக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகும். அதன் மூலம் வந்து டோக் வந்து நடக்கும். நான் வந்து மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறேன் போட்டோட. ஸோ மோட்டர் இப்போ சுற்றுது. பார்த்திங்கன்னா இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ண பிறகு மோட்டர் வந்து சுற்றுது. என்னென்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது பேட்டரியில் இருக்கிற சார்ஜை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இதோட கியர் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நாங்கள் இனி எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சை கொழுவுவோம். அண்ட் அதோட வந்து கியர் பாக்ஸையும் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து லெக்கை வந்து மூவ் பண்ணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணி சோலாரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து லெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இனி லெக் எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணுவோம். இந்த டோக்கோட ஃபேஸையும் வந்து பாடியை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த டோக் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். இது வரைக்கும் பாய்.